ஆகவே ஒரு தேர்தல் வருகின்ற பொழுது உங்களை வந்து மாயவத்தெல்லாம் காட்டி ஓட்டு போட சொல்லுவாங்க. ஆகவே பொதுமக்களாகிய நாம் ரொம்ப தெளிவாக பார்த்து இவர் ஓட்டு போட்டால் இவர் நம்ம வந்து அசஸ் பண்ண முடியும், இவர் போட்டால் ஒரு குறை சொல்ல முடியும். இது வந்து நீங்கள் வேறு மாநிலங்களில் போங்களேன். இப்போ ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ வரமாட்டேன்னா ஸ்ட்ரிக்டாக வீட்டுக்கு போய் தகராறு பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. கர்நாடகாலையும் அந்த மாதிரி தான். மற்ற மாநிலங்களில் பார்க்கும் கேரளாலாம் அந்த மாதிரி தான். வீட்டுக்கு போய் தகராறு பண்ண, யோ உனக்கு நான் ஓட்டு போட்டேன் நீ வரல அப்படிலாம் சண்டை போடுவாங்க. ஆனால் இங்கே என்ன கேட்டால் நம்ம ஓட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு அடிமையாயிடும் அரசியல்வாதிகளுக்கு. அந்த நிலை மாற வேண்டும் என்றால் சரியான ஒரு வேட்பாளராக, அதாவது உங்களுக்கு யார் பிடிக்குதோ, படித்தவரா, இவர் நாளைக்கு வருவாரா, இவரை நம்ம நாளைக்கு பார்க்க முடியுமா, அண்ணான்னு ஒரு 10 பேர் சுத்தம் பாருங்கள். அந்த மாதிரி கரெக்டெல்லாம் ஒதுக்கிட்டு கரெக்டான வேட்பாளராக இந்த பாராளுமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுங்க. இந்த கட்சிக்காரங்க கூட்டணி கட்டிலாம் அவங்க பேசிப்பாங்க, 200 கோடி 300 கோடின்னுவாங்க. இப்போ தேமுதிக 14 சீட்டு கேட்குறதா சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியோட பேச்சுவார்த்தை நடைபெற்று இருக்குன்னு பாஜக சொல்கிறாங்க. அதிமுகட்டையும் பேசுகிறாங்க. அப்போ